படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. தலைவர் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். என்ன ஏறு ப்ரோ இன்டர்வியூ ப்ரோ. நான் 4 தியேட்டர் போன ப்ரோ. இன்டர்வியூ ப்ரோ. பாத்தீங்கன்னா அவர் இந்த ஷோ முடிச்சுட்டு இன்னும் 4 தியேட்டர்ல போய் படம் பார்க்கணுன்றாங்க. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. தீவிரமான ரஜினி சார் ரசிகரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சார் நீங்க தலைவர் ஃபேனா சார்? ஆமா ப்ரோ, தலைவர் ஃபேன் தான் ப்ரோ. ஆனா படம் நல்லா இல்லையே. இங்க வா, ஒண்ணுதான் தேடிட்டு இருந்தேன். படம் ஏன் நல்லா இல்ல ப்ரோ? லோகேஷ் கனகராஜ் என்ன படம் எடுத்து வச்சிருக்காரு அவரு? என்ன படம் ப்ரோ அது? நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. படத்துல நாகார்ஜுனாவோட பொண்ணு ஸ்ருதிஹாசன் இருக்காங்களா, அவங்க ஏன் நாகார்ஜுனாவை கொல்றாங்க சொல்லு ப்ரோ. அதெல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ, ஸ்டோரி லீக் ஆயிரும் ப்ரோ. அப்போ நாகார்ஜுனாவோட பொண்ணு ஸ்ருதிஹாசன், அதுவே தெரியல. நீ படம் பாத்தியா? உண்மையை சொல்லு, இப்போ கொன்றுவேன். உண்மையை சொல்லு, படம் பாத்தியா நீ? படத்துல என்ன நடந்துச்சு நான் சொல்லட்டுமா? அனிருத் சார் மியூசிக் ஓகே, ரஜினி சார் நடிப்பு ஓகே. ஆனா நாகார்ஜுன சார் ஓப்பனிங் வந்து கெத்தா காமிச்சிட்டு கடைசியில் டம்மி ஆக்கி விட்டாங்களாமா. அமெரிக்கான்னு ஒருத்தர் இருக்காரு, 10 நிமிஷம் தான் காமிக்கிறாங்க படத்துல, 9 நிமிஷம் பில்டப். ஆனா அந்த 1 நிமிஷம் டம்மி ஆக்கி விட்டாங்களாமா. ஆமா ஆமாவா? அப்போ நீ படமே பார்க்கல, எவனோ சொன்னதை கேட்டு தான் சொல்லிட்டு இருக்க. உன்னைய இரு, அதெல்லாம் விடு. இன்னும் 4 தியேட்டர் போகணும்னு சொன்னியே, என்ன கதை? அங்க போய் ரிவ்யூ கொடுக்குதான். இவனுங்க என்ன மாதிரி கும்பல் தெரியுமா மக்களே? இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ போன உடனே நெகட்டிவாக ரிவ்யூ கொடுத்துட்டா படம் சுத்தமாக ஓடாது அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கும்பலை சேர்ந்தவங்க. ப்ரூஃப் இருக்கு ப்ரோ, டிபி ரஜினி ஃபோட்டோ. ஏன்டா டேய், இந்த ஃபேக் ஐடியில் வந்துட்டு மூஞ்சியை கூட காட்ட துப்பு கட்ட நாய்ங்க போடுற நெகட்டிவ் கமெண்ட்டை வச்சுட்டு தான் நீ ப்ரூஃப்னு சொன்னியா? இந்த தியேட்டர் பக்கமே கூட ஓடுற. இங்க பாரு, எல்லா இடத்துலயும் எங்க ஆள் இருக்கானுங்க. இந்த வீடியோ கீழே பாரு, த்ரூ ரஜினி ஃபேன்ஸ் போட்டு கமெண்ட் பண்ணுவானுங்க பாரு.